திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோணி ஆதலால் குப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷியர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய நினைத்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன வழிபாடுகள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம். இந்த நினைச்ச காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்ல போனால் நமக்கு எண்ணங்கள் நிறையா இருக்குது, நிறைய மறதி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த மறதி அப்படிங்கிறது என்னப்பா எதையோ நினச்சிட்ருக்க, வெளியில் போகும்போது இடிச்சுட்டியேன்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, இதை மறந்துட்டேன், இப்போ நான் வரும்போது இந்த புக்கை மறந்துட்டு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு யோசனையில் நான் வரேன், அப்போ இந்த விஷயங்கள் மறந்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நிறைய யோசனைகள் மனசில் இருக்கும் பொழுது, 10-20 யோசனை இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு மறந்துடுறது. ஒன்று, இந்த மறந்துடுறது என்ன ஆகுதுன்னா அந்த காரியத்தில் நம்ம வெற்றி காண முடியறதில்ல. உதாரணமாக நாளையிலேருந்து நான் யோகா பண்ண போகிறேன், ஜிம்முக்கு போக போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்துடும். இல்லை அன்றைக்கி வேறு ஏதாவது வேலை வந்துடும். இல்லை இந்த டைம் என்னுடைய யோகா டைம், ஜிம் டைம்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி வைக்காமல் இருந்திருப்போம். நாம் மறந்துடுறோம், நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால் அந்த காரியத்தில் வெற்றி பெறுறது கிடையாது. இந்த ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு ஸ்ரத்தைன்னு பேர். ஸ்ரத்தை எடுத்து நம்ம பண்ணணும். ஸ்ரத்தா சூக்தம்னு ஒரு சூக்தமே இருக்குது. ஸ்ரத்தை எடுத்து பண்ணணும். அந்த ஸ்ரத்தைக்கு ரொம்ப 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 நம்ம டெடிகேட் பண்ணுறோம். அந்த டெடிகேட் பண்ணால் தான், என் பூஜையில் கூட தெய்வீக வழிபாடு கூட டெடிகேட் பண்ணால் தான் நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும். இப்போ இந்த நினச்ச காரியம் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு டெடிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டெடிகேஷன் இல்லாமல் நான் எந்த பூஜையை பண்ணாலும் அதற்கு பலம் கிடையாது. இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நினச்ச காரியங்கள் வெற்றி பெறும். ஒன்று, நம்மளுடைய நிறையா இதில் பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேடுதல்கள் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு இயற்கை பிரபஞ்சம் நமக்கு ரொம்ப அழகாக வழிவகுச்சு நமக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துரும். நம்ம உழைப்பும் அதில் இருந்துன்னா சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறத நீங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், ரொம்ப பிடித்தமான தெய்வம். உங்கள் குலதெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம் இருக்கும். இந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவருடைய ஸ்லோகங்கள் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு முருகப்பெருமானுடைய நீங்கள் வணங்குவீங்க அப்படின்னா ஸ்கந்தாய நமக, குஹாய நமக, ஷண்முகாய நமக, பாலநேத்திர சுதாய நமக, பிரபவே நமக, பிங்களாய நமக, கிருத்திகாசுனவே நமக, சிகிவாகனாய நமக, திவிஷட் பூஜாய நமக, திவிஷன் நேத்ராய நமக, சக்திதராய நமக, குமாராய நமக, கிரௌஞ்சதாராய நமக. இப்படி சுவாமியினுடைய அந்த மந்திரத்தினை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. சங்கல்பம்னா மனசார வேண்டிக்கோங்க. விநாயகர் பெருமானை வேண்டிட்டு மனசார வேண்டிக்கோங்க. இந்த காரியத்தை நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும், அந்த ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் மனசில் நினச்சிட்டு இந்த 108 அஷ்டோத்திரம் சொல்லி நல்லா வேண்டிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணி வேண்டுதல், எனக்கு இந்த காரியம் நடக்கணும் முருகா. அப்போது வேண்டுதல் ஆரம்பிக்கும் பொழுதும் வேண்டுதல் கடைசியிலையும் நல்ல மனசார மனசுக்குள்ளே அந்த வேண்டுதலை வைங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு அந்த 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 எண்ணமே உங்களுக்கு பல விதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய மனசில் அப்படி இப்படி 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 குழப்பங்கள் இருக்கும். போனால் நிற்க விடாது, அது யோசனை இது யோசனை, கோவமாக வரும், எல்லாம் சரி. மனசார கோயிலில் போய் வழிபாடு பண்ணி வேண்டி சுற்றி வெளியில் வரும்பொழுது அப்படியே மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பாடா அப்படின்னு சொல்லுவீங்க. மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மனசு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலினுடைய கட்டமைப்பு, கட்டிடத்தினுடைய அமைப்பும், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மந்திரமும், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மூலவருடைய சக்தி, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த 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 அவ்வளோ சிறப்புகள் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சின்ன மன கஷ்டத்தை கூட போக்கிடுது. அந்த மாதிரி தான் உங்கள் மனசில் எத்தனை கவலைகள் இருந்தாலும் இந்த வேண்டுதல் இருக்கும்போது போய் மனசு அப்படி எம்டியாக மாறிடுது. நமக்கு யோசனை நல்லபடியாக, அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு இன்றைக்கி என்னமோ ஒரு பாசிட்டிவாக இருக்குது இப்படி சொல்கிறோம் இல்லையா? அதே தான் இங்கே. நீங்கள் இந்த அஷ்டோத்திரத்தை டெய்லி வாசிக்கும் பொழுது மனசு அப்படியே ரிலாக்ஸ்டாக மாறிடும். ஒரு பஞ்சு எடுத்து இப்படி மேலே போட்டால் எப்படி அப்படியே வருமோ அதே போன்று உங்கள் மனசு இருக்கும். அப்போ அந்த மனசில்
இந்த விஷயத்தை பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா, அந்த பிரார்த்தனைக்கு வேண்டி உழைக்க ஆரம்பிக்கங்க. அந்த பிரார்த்தனைக்கு வேண்டி நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காரியம் 100% அது நடக்கும். இப்படி முருகப்பெருமானுடைய மந்திரம் தான் சொல்லணுமா சார்? இல்லை, நீங்கள் பரமேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறது, சிவபெருமானை பிரார்த்தனை, சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லுங்கள். மகாவிஷ்ணுவை நான் பிரார்த்தனை பண்ண, மகாவிஷ்ணுவை நல்லா வேண்டிக்கோங்க. அந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி முருகப்பெருமானை வேணா, அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரதோஷம் சிவபெருமானை வேணா, அந்த மாதத்தில் இருக்கிற சங்கடஹர சதுர்த்தி விநாயகப் பெருமானை வேண்டினா, இப்படி எந்த தெய்வத்தை வேண்டுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு உண்டான சக்தியான நாளில் இன்னும் ரொம்ப மனசார வேண்டி இந்த ஒரு விஷயத்தை சங்கல்பமாக வைங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை சங்கல்பமாக வைங்க. கண்டிப்பாக இன்று இல்லைனாலும் என்றோ ஒரு நாள் அந்த காரியம் உங்களுக்கு நடைபெறும். ஒருவேளை அதெல்லாம் பண்ணி கூட அந்த காரியங்கள் நடக்கலை அப்படின்னா இறைவன் நமக்கு அந்த விஷயத்தை வைக்கவில்லை, அதனால் நமக்கு இது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு உதாரண கதை தான் நான் ஒன்று சொல்லணும். ஒரு காகம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு சாப்பாடு அங்கே கீழே இருந்திருக்கு, அதை வந்து எடுத்துட்டு சரி இந்த சாப்பாடை நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிருக்கு. அப்படி வேக வேகமாக போகும்பொழுது சுற்றிலும் காக்கா வந்து சண்டை பிடிக்குது, அதட்டேருந்து அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்குது. அந்த காக்கா இல்லை, நான் வந்து அதை என்னுடைய இதில் கொண்டு போய் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக போயிருக்கு. இப்படி கட்டடிச்சு இப்போ எப்படி பைக்கிலலாம் இப்படி போகிறாங்க அந்த மாதிரி கட்டடிச்சு போயிருக்குங்க. அப்படி காகம் அப்படி கட்டடிச்சு போகும்பொழுது நேராக போய் அந்த மரத்தை வந்து அடைஞ்சிருச்சு. அப்பா இவங்களெல்லாம் தாண்டி வரதுக்குள்ளே நான் பட்ட பாடுன்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து அப்படி வந்து கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்து அந்த காகம் என்ன பண்ணியிருக்கு, அந்த இதை வந்து இதுக்கு அந்த அந்த வாயில் இருந்த அந்த இதை வைக்குது. பெரிய காற்றடிச்சது, அடித்த இடத்துல அந்த அது வைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது மரத்துலேருந்து டமார்னு கீழே விழுந்து படபடன்னு அதை அந்த வச்ச இறை ஃபுல்லாக செதறி போச்சு. அப்போ தான் இந்த நேரத்தின் வலிமை என்ன, நேரத்தின் பலம் என்னங்கிறது காகத்துக்கு புரிய வந்தது. நமக்கு கிடைக்காது அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன தலையிலன்னாலும் கிடைக்காது, அது இறைவன் வைத்திருக்கிறது. அவங்ககிட்ட எழுதப்படலை அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். அதனால் இதை மட்டும் மனசில் வச்சுட்டு நமக்கு நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் நான் சொன்ன வழிபாட்டு முறைகளை செய்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றியாகும். ப்ராக்டிக்கலாக மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து இதை பண்ண ஆரம்பிங்க. நினைத்த காரியத்தை வெற்றி அடைய அற்புதமான வழிமுறைகளை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப பயனுள்ளதாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய முருகாசேஸ் வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க, நிறையா பேருக்கு இந்த வழிபாட்டு முறைகள் பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் வழிபாட்டு முறைகள், இந்த வழிபாட்டு முறைகளும் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய யாத்திரை இந்த 6 படை வீடு, காசி மற்றும் யூரோப், இந்த 3 விதமான இந்த யாத்திரை வந்து இந்த வருஷத்தில் இருந்துருக்கு. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி டீட்டெயில் தெரினா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்புங்க. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.